வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி யார் சந்திக்க வந்திருக்கோன்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட வேலை பார்த்த ஒருத்தர் தான். அவரை வந்து நம்ம இப்போ சந்திக்க வந்திருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். வணக்கம் நந்தா அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். 10 வருஷத்துக்கு பார்த்துருக்கேன், இப்போ பார்க்கறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. சொல்லுங்கள், உங்களை பற்றி வந்து நீங்கள் எப்படிலாம் வாழ்க்கையிலேருந்து மேலே எந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்றதை உங்கள் வாயில சொல்லுங்கள். அதை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். சொல்லுங்கள். கண்டிப்பாக. என்னென்னா, இந்த வளர்ச்சின்றது நான் பெருசாக இது பண்ணதில்லை. என்னுடைய எண்ணங்கள் தான். நான் என்ன யோசித்தேனோ அதை எப்படி செயல்படுத்தணும்னு கொஞ்சம் திங்க் பண்ணேன். அந்த யோசனை தான் வந்து இது வேறு மாதிரி எடுத்துகிட்டு போச்சு. ஏன்னா நான் ஒரு 10th படிச்சுட்டு ஒரு டிப்ளமோ சாதாரணமாக ஒரு கோர்ஸ் பண்ணேன். ஸோ எல்லோரும் நடக்கிற எல்லாரும் லைஃப்லையும் நடக்கிற மாதிரி படித்ததுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு வேலையை செஞ்சு அதுக்கப்புறம் அதில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்படி ஒவ்வொரு காலகட்டமாக நம்ம மாறுச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து அது இன்னொருத்தங்கிட்ட போய்ட்டு ஒர்க் பண்ணுறோமே, இந்த மாதிரியான நம்ம இதுவாக இருக்கிறோமே, கடைசி வரல லேபராகவே போய்டுவோமே, நம்ம வாழ்க்கை தொழிலாளியாகவே ஆகிடுவோமோ, ஸோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் தான் சரி நம்ம வந்து இதுலேருந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெளியில் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தோம். ஸோ ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறமா சில பல விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் அதை தாண்டி தான் வந்து நம்மளுடைய ஜல்லிக்கட்டு ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து நான் வந்து பள்ளி காலத்துலேயே வந்து ஒரு 8வது படிக்கிறப்ப நான் வந்து சிலம்பன்ற கலை ஆர்வத்தோடு அது போயாச்சு. ஸோ அதை கற்றுக்கினேன். ரெகுலராக என்னுடைய லைஃப்பில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஜல்லிக்கட்டுன்ற ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் என்னுடைய எல்லாருமே திரண்டு வர இடத்துல வந்து ஒரு இதுவாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு வந்து ஒரு கலையை பற்றின ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்போது என்கிட்ட வந்து நான் இங்கே தான் இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தது. அது இது பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணி நல்லபடியாக ஒரு பேர் எடுத்து அந்த இடத்துல வந்து நிறைய பிள்ளைங்க வந்து என்கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி அவங்க கேட்கும்பொழுது அதோடைய இதை வந்து நாங்கள் பெருசாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எங்கள் மாசிக்கிட்ட போயிட்டு நாங்கள் அவங்கக்கிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கி அதுக்கப்புறமா நான் ஒரு இது எடுத்து அந்த மாதிரி வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இது சாதாரணமாக நீங்கள் எடுத்தோம் அப்படின்னா நம்ம கவுத்தோன்னு எந்த விஷயத்தையுமே நீங்கள் வந்து செய்ய முடியாது. எப்படின்னா, ஒரு வேலையை எடுக்கிறப்போ இப்போ ஒரு ஆட்டோ எடுக்கிறோன்னா எடுத்த உடனே அந்த ஆட்டோ நாங்கள் ஓட்டணும் அப்படின்னு அந்த ஆட்டோ வாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு வாடகை ஆட்டோ எடுக்கணும். அந்த வாடகை ஆட்டோ எடுத்து அதை ஃபஸ்ட்டு நாங்கள் ஓட்ட பழகணும். அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஒரு புது ஆட்டோ அதுலேருந்து சம்பாதிச்சுன்னா அடுத்த ஆட்டோ நம்ம இருக்கணும். ஸோ எடுத்த உடனே நம்ம வந்து எடுத்த உடனே ஒரு புதுசாக ஒரு கடையை ஆரம்பிச்சிடணும், புதுசாக ஒரு ஆட்டோ ஆரம்பிச்சிடணும். அப்படி இல்லாமல் எந்த தொழிலை செஞ்சாலும் நம்ம வந்து ஆரம்பம் அப்படின்றது ஒரு. ஸோ நான் கலையை கற்றுக்கிறப்போ நாங்கள் பட்ட கஷ்டம் வந்து இப்போ வந்து நாங்கள் மாஸ்டர் ஆகிறப்போ நாங்கள் அந்த கஷ்டங்களை உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குது. ஸோ அதை விட நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மென்டலாகவும் அவங்களுக்கு ஹெல்த்தியாகிறோம், ஃபிசிக்கலாகவும் அவங்களை ஹெல்த்தியாகிறோம். ஸோ இப்போதைக்கு பிள்ளைங்களுடைய இது கிடையாது. இப்போதைக்கு இருக்கிற பிள்ளைங்க வந்து அந்த காலத்து பிள்ளைங்கள மாதிரி இல்லை. ஸோ இப்போ வந்து மொபைல் நம்ம கையில் இருக்கிற நம்மளுடைய பிரச்சனையே பார்த்திங்கன்னா அந்த ஒரு மொபைலால் நம்ம எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். இப்போ பிள்ளைங்கிட்ட இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸ் வரைக்கும் நம்ம அதை எடுத்துட்டோம். இன்றைக்கி வகுப்புன்னு இல்லை, நண்பர்கள்கிட்ட போய் பழகிறதுக்கு பேசுகிறதுக்கு நல்லது கிட்ட தெரிஞ்சுக்க அப்படியுமே இப்போ பழக்க வழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அது எல்லாமே இன்னும் போகணும், இன்னும் அது இல்லாமல் பிள்ளைங்களை வந்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஸோ இது வந்து என்னுடைய இந்த தொழில், அதாவது நான் எக்ஸ்போர்ட்டில் இருந்ததுக்கப்புறம் ஆட்டோவில் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு மனநிறைவை தராமல் பிள்ளைங்க கிட்ட இருக்கிறப்போ பிள்ளைங்களுக்கு நான் என்னோடய தொழிலை என்னோடய கலையை நான் கொடுக்குறப்போ அவங்களுக்கான அந்த மன நிறைவு, அவங்களுக்கான அந்த இது நான் கொடுக்குறப்போ மன நிறைவுன்றது எனக்கு அதிகமாக கிடைக்குது. ஸோ இதற்காக தான் நான் இந்த தொழிலை நான் செய்யணும், அதிகமாக இறங்கி என்னுடைய முழு முயற்சியை நான் போட்டு அதில் செஞ்சுட்டுருக்கேன். அந்த அளவுக்கு நான் போயிட்டுருக்கேன். இருக்கிறது இல்லாத பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா நான் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சிலம்பம் படித்ததுனால சிலம்பம் தொழில் ரீதியாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் படிப்பு ரீதியாக அதை பற்றின நாலேஜ் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அதை பற்றின விழிப்புணர்வுகள் இருக்குது. அதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தலாம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து நான் ஒரு கிரவுண்டில் ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா பண்ணேன். இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா நேஷனல் லெவலில் ஒரு ஸ்போர்ட்ஸ். இப்போ எத்தனை மாணவர்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்க? நம்ம கிட்ட பயிற்சி எடுக்கிறாங்க? எத்தனை மாணவர்கள்? ஒரு 40 பிள்ளைங்க இருக்கிறாங்க. OMRல கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் மடிப்பாக்கம் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
குரோம்பேட்டில் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு கிளைகள் இருக்கு. நிறைய இடத்துல இருக்கும். சூப்பர். இது என்னன்னா நீங்கள் வந்து பிள்ளைங்க கிட்ட நம்ம இது வந்து பிள்ளைங்களை வந்து இது ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது. ஓகே, இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10th படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து அடுத்தது என்ன, இப்போ நான் 10th படித்து ஒரு டிப்ளமோவில் இருக்கிறப்ப நான் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கணும்னு நான் இதை யோசிச்சிருந்தேன்னா, ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு 20 இயர்ஸ் வந்து நான் இதில் நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து அதுக்கப்புறம் நான் நிறைய ஸ்டேஜ் கடந்து தான் வந்தது. ஸோ அந்த காலகட்டம் வீணாயிடுச்சு, என்னோடய கலைகளும் அப்படியே அடங்கிடுச்சு. ஸோ அது வந்து எனக்கு நான் காலதாமதமான தப்பு. எனக்கு என்னுடைய இது வந்து கொஞ்சம் அறிவு கொஞ்சம் எனக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருந்தால், ஏன்னா இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கே வந்து நீங்கள் இதை பார்க்குறப்போ நீங்கள் வந்து இன்னும் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு சாதாரணமாக வந்து இப்போ பறையை எடுத்துக்கோ, அந்த பறை வந்து ஒரு காலத்தில் இருந்தது வேறு, இன்றைக்கி இருக்கிற விஷயம் வேறு. ஸோ இது வந்து நீங்கள் நம்ம ஒரு தொழில் எடுத்துக்கிறப்போ அது இன்றைக்கி சமுதாயத்தில் எந்த அளவுக்கு அது பிரபலமாக இருக்குது, எப்படி நம்ம பண்ணலாம், அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா நான் அப்படி தான் தெரியாமல் விட்டுட்டேன். ஸோ நான் தெரியாமல் விட்டதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து தெரிஞ்சு இப்போத்தி பிள்ளைங்களுக்கு வந்து எது தேவை இல்லை அப்படின்றது ஒரு இது இருக்குது. ஸோ இந்த ஃபிசிக்கல் வைஸ் அப்படின்னும் போது நான் அப்போ கஷ்டப்பட்டேன், எல்லாமே பண்ணேன், ஆனால் சர்டிஃபிகேட் அந்த மாதிரியான விஷயங்கள் என்கிட்ட இல்லை. இன்றைக்கி வந்து என் பிள்ளைங்களுக்கு நான் எல்லாமே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு பண்ணது. ஒரு 10th படிக்கிறான், 12th படிக்கிறான், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அதோட சேர்த்து ஒரு பதிவு பண்ணும்போது அவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எதுனா ஒரு வேலை கிடைக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அது இல்லையா, அவனோட தனிப்பட்ட முறையில் அவன் போயிட்டு இப்போது ஒரு மெக்கானிக் ஷாப்லையோ இல்லை அந்த மாதிரிலாம் வேலை செய்யணும். ஒரு ஸ்கூலில் ஒரு சிலம்பம் கற்றுக்கிட்டு நான் ஒரு சிலம்ப மாஸ்டர், ஒரு 12th படித்ததுக்கப்புறம் கூட அவன் போயிட்டு ஒரு சிலம்ப மாஸ்டராக ஒரு வேலை செய்வான். ஸோ அவனுக்கு என்னென்னா இந்த சமுதாயத்தில் இப்படி தான் கீழே போயிட்டு வேலை செய்யணும் அந்த மாதிரி இல்லாமல் அவனால் வந்து என்னால் 10th தான் படித்தேன், இருந்தாலும் நான் ஒரு மாஸ்டர், நான் ஒரு இப்படி இருக்கிறேன், நான் ஒரு 4 பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லித்தரேன், அவனுக்குள்ளேயே ஒரு ஆசிரியர்ன்ற ஒரு ஆசன்ற ஒரு எண்ணம் குதிக்கப்படும் அந்த இடத்துல. ஸோ அப்போ வந்து இது வந்து சாதாரணமான ஒரு விஷயமா நீங்கள் இருக்குங்க. இது வந்து பெருசாக தான் நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக புரியுது எனக்கு. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையாக வந்து அங்கங்கே கஷ்டப்பட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வளர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த முதல்ல எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ண, அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஓட்டினேன், இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க. பட் ஆனால் இதோட வழிகள் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரியதாக இருக்கும். அந்த வழிகள் தான் உங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு நான் நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 reverse 1 2 3 4 5 6 shoulder rotation 1 2 3 4 5 6 reverse. இப்போ ஒரு பிசிக் மட்டும் வீடியோங்க. No. Speed. No. 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 வணக்கம். சிலம்பம் மாஸ்டர் நந்தகுமார், தமிழ்தாய் சிலம்பம் கழகத்துடைய ஆசான். ஸோ சிலம்பத்தை பற்றி பேசணும், இது பண்ணோம். இன்னும் வந்து சிலம்பம் வந்து அதிகமாக வளரல. இன்னும் வந்து மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும். இது ஒரு தற்காப்பு கலை. இந்த கலையை வந்து நிறைய மற்ற நாட்டுடைய கலைகள் எல்லாம் நமக்குள்ளே வரதுனால நம்மளுடைய பாரம்பரியமான கலைகளை நம்ம இழக்கிறோம். ஸோ சிலம்பாட்டம், பறையாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் இந்த மாதிரியான கலைகளை வந்து நீங்கள் கற்றுக்கணுன்ட்டு ஆசைப்பட்றோம். ஸோ நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், சிலம்பம் கற்றுட்டுருக்கோம், இப்போ பறை கற்றுட்டுருக்கோம், அடுத்து ஒவ்வொரு கலைகளாக தேடி போயிட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி மக்கள் நீங்களும் வந்து கிராமிய கலைகளை தேடி போகணும், தேடி கற்றுங்க, அதை வளர்க்கணும். கலைகளை வளங்க, கலைஞர்களை வளங்க. நன்றி, வணக்கம்.